News18 நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் பெறுகிறது பாஜக. குறிப்பாக கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றிலும் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பிடிக்கும் என்று உறுதியாக சொல்லப்பட்டது. அப்போதிலிருந்து குறிப்பாக பாஜக கூட்டணியை கேலி செய்து வந்தவர்கள் எல்லாம் இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்றனர். குறிப்பாக தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜக இரட்டை இலங்களில் வாக்கு வாங்கும் என கூறப்பட்டது. தமிழகத்தில் பிரதான தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பிலும் இரட்டை இலக்கங்களில் வாக்கும் 4 இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டது. அது முதலே பாஜகலாம் இங்கே எந்த வாக்கம் பெறாது அப்படின்னு கேலி செஞ்சு வந்தாங்க. மீண்டும் இன்றைக்கி News18 தமிழ்நாடு என்ற நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம், இந்தியா முழுமைக்குமே இருக்குது அது நெட்வொர்க்கு. அவங்க நடத்திய கருத்து கணிப்பிலும் மீண்டும் அதே சர்வே தான் வந்திருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றும் என்றும், தமிழகத்தில் பாஜக கூட்டணி 5 இடங்களை கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி 4 இடங்களை கைப்பற்றும் என்றும் தற்போது ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சியை காட்டுகிறதாக பாஜகவினர் கூறி வந்தாலும் மற்றொரு புறம் பாஜக கூட்டணி வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பாஜக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமாக, ஓபிஎஸ், டிடிவி என ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி நிச்சயமாக 5 இடங்களை கைப்பற்றும் என அந்த முக்கிய அரசியல் வல்லுநர்களும் கருதுகின்றனர். இதை திமுக சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அது எப்படி பாஜக தமிழகத்தில் இரட்டை இலக்கு வாக்கு வங்கி வாங்கும் என ட்ரோல் செய்து வராங்க. அவங்களுடைய பார்வைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணி 2 இடங்களில் வெற்றி பெற்றது. குறிப்பாக தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார். அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 10% அதிகமான வாக்கு அந்த தேர்தலிலே பெற்றது. இப்போது அதில் குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு ஏறும். எனவே தான் பாஜக இரட்டை இலக்கங்களில் சதவீதத்தை பெறும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரப்பட்டது. இப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற எல்லா ஊடகங்களும் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த மாதிரி ஒரு நிலை வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஊடகத்தில் சொன்னால் அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். பரவாயில்ல, மொத்த ஊடகங்கள்லேயும் இந்த கருத்து தான் சொல்கிறாங்க. அப்போது இதை ஏற்றுக்க மறுக்கிறதுனா எந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்கின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே இறுதியாக தமிழகத்தில் பாஜக கூட்டணி தற்போது வலுவாக இருப்பதால் இந்த தேர்தலில் நிச்சயமாக 4 அல்லது 5 இடங்களை பாஜக கூட்டணி கணிக்கும் என பரவலாக அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.